விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் வாழ்வியல் ஆலோசகர் ஹீலர் இபி இமயவரம்பன். இன்றைக்கி நம்ம சயாட்டிக்கா வலிக்கான ஒரு மிக எளிய நுட்பத்தை பார்க்கலாம். இது ஒரு விழிப்புணர்வு தகவல். எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு அற்புதமான நுட்பம். பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் அந்த வலி குறைவதை பார்க்க. சயாட்டிக்கா வலிங்கிறது ரொம்ப கொடுமையான வழியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வலி தாங்க முடியாமல் இருக்கும். வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது கூட அந்த இறைப்புள்ளியை இயக்கலாம். இல்லை சும்மா இருக்கும்போது கூட இயக்கிட்டே வரும்போது படிப்படியாக அந்த புள்ளியில் இது பண்ணும்போது வலிகள் குறையும். அதே நேரத்தில் மனக்கட்டளையும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ அந்த புள்ளி எங்கே இருக்குன்னா நடுவரில் இந்த இடத்துல இப்படி வச்சு கிளாக் ஃபேஸில் ஒரு நிமிஷம் இறைசக்தி இயக்கம் வரட்டு. என்னுடைய சயாட்டிக்கா வலி முழுமையாக நீங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய சயாட்டிக்கா வலி முழுமையாக நீங்கி கொண்டிருக்கிறது. நம்ம மனசில் கட்டளை கொடுத்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா மனக்கட்டளையும் இந்த புள்ளி இறைப்புள்ளியும் இணைந்து வேலை பார்க்கும்போது அந்த வலிகள் படிப்படியாக குறைவதை பாருங்கள். பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்த உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப பெயினாக இருக்கிற நேரத்துலலாம் அது கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வர பார்த்திங்கன்னா முன்னால் அந்த வலியிலிருந்து விடுதலை பெறுவதை பார்க்க முடியும். கிளாக் வைஸில் அதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே அந்த இறைப்புள்ளி ஆற்றல் பெற மனக்கட்டளையும் சேர்ந்து கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த வலி படிப்படியாக அணியும். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் வலி இருக்குன்னா அதில் அக்குப்ரெஷரில் LI4ன்னு சொல்லக்கூடியது இந்த இடம் இப்படி வச்சு பண்ணோம்னா இது ஒரு 21 முறை அழுத்தி விட்டோம்னா உடல் முழுவதும் இருக்க வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சயாட்டிக்கா வலிங்கிறது அந்த நடுவில் பண்ணும்போது தான் படிப்படியாக குறைய இருக்கும் என்ற விழிப்புணர்வு தகவலை குறிப்பிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்புக்கும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியர்ப்புகள், விஞ்ஞானம் மற்றும் மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் தம்பா ஹீலிங் என்ற ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் யாருக்கேனும் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை தெரிவித்து இதை பார்த்த நீங்கள் உங்கள் அன்பு வெற்றி மேல் வெற்றி கொள்ளுங்கள். இதே போன்ற தொடர்கள் நம்ம தொடர்ச்சியாக வெளியில் இருக்கிறோம் என்ற தகவலையும் பதிவிட்டு உங்களுக்கு பலன் கிடைத்த பிறகு உங்களுடைய நண்பர்களுக்கு இது குறித்த விவரங்களை சொல்லும்போது அவர்களும் அந்த வழியில் இருந்து மீளும் பொழுது அது நமக்கு ஒரு புண்ணிய காரியமாக அமையும் என்ற தகவலை பதிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க.